குழந்தைங்களோட மேக்ஸ் ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. முதல்ல குழந்தைங்களுக்கு ஒரு டாய்ஸ் எடுத்ததும் அந்த டாய்ஸ் ஒரே மாதிரி அனிமல்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்லிக் கொடுங்க. பிளாக்ஸ் எடுத்தாங்கன்னா அதில் எல்லோ கலர் எத்தனை பிளாக்ஸ் இருக்குது, பிங்க் கலரில் எத்தனை பிளாக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கவுண்ட் பண்ண சொல்லிக் கொடுங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, அவங்கள நீங்கள் ஒரு பொருள் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஷேப்பை வச்சு அவங்கள க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள். ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குன்னா அது ரவுண்டாக இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண கற்றுக் கொடுங்க. ஸ்கொயர் ஷேப்பில் டிஃபன் பாக்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பை தனியாக பிரித்து கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எதுன்னு தனியாக எடுத்து அதோட மேட்ச் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷேப்ஸை அவங்க ஒரு பிளாக்ஸ் எடுத்து ஒரு ஷேப்பை போட்டு அது மூலிமா அவங்க கற்றுக்கிற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இன்னொன்று விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டிலையே சில விஷயங்கள் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில் இருப்போம். குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து ஒரு தோசை வைக்கிறோம், இட்லி வைக்கிறோம் அப்படின்னா எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம ஜென்ரலாகவே நம்ம வேலை பார்க்கும்பொழுதே அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கில்லை கொண்டு வந்துடணும். இத்தனை ரூபா கொடுத்தாங்க, எவ்வளோ ரூபா இருக்குது, எவ்வளோ மிச்சம் இருக்குது, இப்படி நீங்கள் சொல்லி பழகும்பொழுது தான் குழந்தைங்க முதல்ல அதில் காதில் வாங்க ஆரம்பிப்பாங்க. காதில் வாங்கிட்டு உடனே அதை ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்களோட ஹேபிட் என்னென்னா ரிப்பீட்டேஷன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எத்தனை பென் இருக்குது, இந்த பெண்ணை வச்சு நீ என்ன பண்ண, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்பொழுது குழந்தைங்க அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மேக்ஸ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும்.